ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். பற்றற்ற நிலை வந்தாதான் நமக்கு அந்த பரமனருள் கிடைக்கும். பற்றற்றவனுக்கு பரமனருள் கிட்டும். அப்போ இதெல்லாம் உலகத்தில் உள்ள இந்த மாயை எல்லாம் மாறிப்போம். அப்போ இறைவா கதின்னு இருப்போம். அப்போ நமக்கு வேற என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், செவனேன்னு சும்மா இருக்கும். தவம் செய்ய செய்ய இது நமக்கு தானே வந்துடும். வள்ளல் பெருமான் கூட இருந்து ஒன்னொன்னா அறிவுறுத்தவும் செய்வார். அவங்களுடைய கர்மங்கள் எல்லாம் நீங்கள் தவம் செய்ய செய்ய கர்மங்கள் எல்லாம் அந்த உங்களுடைய ஞான கனல்லே நீராகும் போது அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம குரு இருந்து காப்பாற்றுவார். அதுதான் குருவுடைய வேலை. அப்படி ஒரு குரு பெற்றாதான் நம்ம முன்னேற முடியும். அதுதான் குருங்கிறது. இப்போ அப்பா அம்மாவோ நண்பர்களோ வேற யாரோ சொந்த பந்தங்களோ யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நம்முடைய சூட்சும நிலையில நம்முடைய கர்மங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை எப்படி தீர்க்கணுமோ தீர்த்து அதனால எந்த பாதிப்பும் வராம நமக்கு காப்பாற்றணும்னா அந்த நிலையில் உள்ள ஒரு ஆள் தானே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு ஞானி இருந்தாதான் நமக்கு ரட்சை. வள்ளல் பெருமான் நம்ம கூட இருப்பார், செய்வார். அதை காப்பாத்துங்க, தவம் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் நீங்க தவம் பண்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கும். உங்ககிட்ட தான் இருக்கு. நல்லா படிச்சீங்கன்னா 100 மார்க் வாங்கலாம். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு.